கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளே அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்கள். தரித்திரன் தனக்கு அடுத்தவனானாலும் பகைக்கப்படுகிறான். ஐஸ்வர்யவானுக்கு அநேக சிநேகிதர் உண்டு. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். தரித்திரனுக்கு இறங்குகிறவனும் பாக்கியம் அடைவான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். உள்ளத்தில் வெறுத்தால் பாவம் செய்கிறான். ஒரு பணக்காரங்களை யாராவது வெறுக்கிறாங்களா? கிடையாது. ஒரு ஏழை எளிய ஜனங்களை வெறுப்பாங்க. சில குடும்பத்தில் ஏழை எளிய ஜனங்களை நேசிப்பாங்க. அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, தரித்திரனுக்கு இறங்குறவனும் பாக்கியம் அடைவான். சில குடும்பத்திலே ஏழை எளிய ஜனங்களை கண்டால் உடனே போய் உதவி செய்வாங்க. சில குடும்பத்தில் அப்படி இருக்கிறாங்க. கொரோனா நேரத்துலலாம் நிறைய குடும்பத்தில் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. தேடி 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 போய் உதவி செஞ்சாங்க. அதே நேரத்தில் சில குடும்பத்தில் அமைதியாக இருந்தாங்க. தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான். ஒரு குடும்பத்தில் காசே இல்லாமல் 31 நாள் வாழ்ந்துட்டு தான் வச்சுக்கோங்களேன். பக்கத்து வீட்டில் கூட அவங்கள்ட்ட ரொம்ப பேச மாட்டாங்க. ஏன்னா 31 நாள் கஷ்டப்படுறாங்க. ஏழை எளிய ஜனமாக இருப்பாங்க, தரித்திரனாக இருப்பாங்க, கையில் காசு இல்லாமல் இருக்கும். தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான். சகல செழிப்போடு இருக்கும்போது அநேக சிநேகிதர் உண்டு. ஒரு குடும்பத்தில் பணம் இருக்கும்போது எல்லாரும் ஒட்டிடுவாங்க. ஆனால் காசு இல்லை அப்படின்னா எல்லாரும் போட்டு போயிடுவாங்க. சில நேரத்தில் தரித்திரனா இருக்கும்போது சில குடும்பத்தில் மட்டும் அவங்களுக்கு உதவி செய்வாங்க. தரித்திரனுக்கு இறங்குறவனும் பாக்கியம் அடைவான், ஆசீர்வதிக்கப்படுவான். காலம் கடைசியா இருக்கு. சில தேசத்துக்குள்ள பஞ்சம் ஓடிட்டு இருக்கு. பசி, பட்டினி, வறுமை, எத்தனையோ காரியங்கள் உண்டு. நம்ம இருக்கிற பகுதியிலே ஏழை எளிய ஜனங்கள் உண்டு, கஷ்டப்படுகிற ஜனங்கள் உண்டு, கையில 10 ரூபாய் இல்லாம உபத்திரப்படுகிற ஜனங்கள் உண்டு. அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு இரக்க குணம் இருந்தால் நம்மையும் நம்முடைய தேவன் ஆசீர்வதிப்பார். தரித்திரனுக்கு இறங்குறவனோ என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு இரக்க குணம் இருக்கும்போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அதே நேரத்தில் பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. உள்ளத்தில் வெறுத்தாலே பாவம். நிறைய குடும்பத்திலே வீட்டில் மாமியார் வயசாயிருக்கும், அவங்கள வெறுப்பாங்க, அவங்கள கவனிக்க மாட்டாங்க. இப்படி நம்ம நிறைய காரியத்தை சொல்லலாம். வீட்டில் வயசானவங்க இருந்தால் வெறுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. பிறனை அவமதிக்கிறவன், பிறனை உள்ளத்தில் வெறுக்கிறவங்க பாவம் செய்கிறான். அதனால இரவு நேரத்திலே எந்த சூழ்நிலை கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். இரவு நேரத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான். கையில் காசு இல்லாமல் ஒரு குடும்பத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னா நிறைய சூழ்நிலையில் பகைக்கப்பட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் செழிப்பாக இருக்குது, நல்ல ஐஸ்வர்யனாக இருக்கான் அப்படின்னா அநேக சிநேகிதர் உண்டு. இது இப்போ உள்ள வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம நிறைய குடும்பத்தை சொல்ல முடியும், அழகாக சொல்ல முடியும். கையில் ஒரு 8,000 10,000 சம்பளம் வாங்குவாங்க. அவங்க பார்த்தா கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எதுவுமே இருக்காது. அவங்கள்ட்ட ஒரு 100 ரூபா கூட சில நேரத்தில் இல்லாமல் நடந்து போயிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்தில் வேலை இல்லாமல் இருப்பாங்க, கஷ்டத்தில் இருப்பாங்க. குடும்பத்தில் பல சூழ்நிலை ஏழை எளிய ஜனமாக இருப்பாங்க. ஆனால் தேவன் அவர்களை நேசிக்கிறார். ஏழை எளிய ஜனங்களை நேசிக்கிறார். ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதர் உண்டு. பணம் இருக்கும்போது எல்லாரும் ஒட்டிக்கிடுவாங்க, பணம் இல்லைன்னா எல்லாரும் கைவிட்டுருவாங்க. சில குடும்பத்தில் மட்டும்தான் தரித்திரனாக இருக்கும்போது இறங்கி அவங்களுக்கு உதவி செய்வாங்க.
நம்ம அப்படி செய்யும்போது நம்ம தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பிறனை அவமதிக்கிறவன் மட்டும் பாவம் செய்கிறான். பிறனை உள்ளத்தில் வெறுக்கிறவன், உள்ளத்தில் மட்டும் வெறுக்காம இருந்தால் போதும். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். உள்ளத்தில் வெறுக்கிறவன், பிறனை உள்ளத்தில் வெறுப்பாங்க. என் வாழ்க்கையில் நான் அப்படி வெறுத்திருக்கேன்ப்பா. கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது சட்டம் இப்படிலாம் இருக்குது. அதனால் ஏழை எளிய ஜனமாக இருப்பாங்க, அந்த குடும்பத்தை நம்ம வெறுக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்சால் கொஞ்சம் உதவி செய்யணும், வேறு வழி இல்லை. இதுதான் பைபிள் சட்டம். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். நம்ம உள்ளத்தில் வெறுக்காமல் இருப்போம். நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். இரவணத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவியா எங்கள் மேலே கிருபையாக இருக்கிறீங்கப்பா. அதை எண்ணி உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணிற தேவன், எங்களுக்காக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டீங்க. தேவகுமாரனா வெளிப்பட்டீங்க, மனுஷகுமாரனா வெளிப்பட்டீங்க, தாவீதின் குமாரனா வெளிப்பட்டீங்க. எங்களுக்காக ஜீவனை தந்தீங்க. கிருபாதார பலியாக எங்களுக்காக அந்த பூமியில் இறங்கி வந்தீங்கப்பா. அதை எண்ணி பார்த்து நன்றி சொல்கிறோம்ப்பா. வாழ்கிற கொஞ்ச நாள் வாழ்க்கையிலே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, ஒரு இரக்க குணம், ஒரு நற்குணம், சாந்த குணம், அமைதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு ஜெப விஷயம் தாங்கப்பா. இரவணத்தில் காத்திருந்து ஜெபிக்கூடிய கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிடும். கர்த்தர் கிருபையாக ஒவ்வொரு குடும்பத்தை ஆசிர்வதிங்க. நைட் நேரத்தில் படுத்து தூங்க போகிறாங்க, கர்த்தர் கூட இருங்க. ட்ராவலிங்கில் இருக்காங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. நைட் நேரத்தில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வெளியில் போயிட்டுருக்குறாங்க, வேலை பார்க்குறாங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, இன்னுமா நைட் டியூட்டியில் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறாங்க. நைட் நேரத்தில் வாட்ச்மேன், செக்யூரிட்டி, போலீஸ் ஆஃபீஸர், ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்தில் வேறு வேறு இடத்துல, வேறு வேறு ஸ்டேட்டில் எத்தனையோ இடத்துலையும் ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டிலும் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்தில் அப்பா வியாபாரம் பார்க்குறாங்க. நைட் நேரத்தில் நிறைய குடும்பத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேணும்ப்பா. குடும்பமாக ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. உம்முடைய பாதவிலை தாழ்த்திறோம், அர்ப்பணிக்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம். எந்த குடும்பத்திலே எந்த சூழ்நிலை உபத்திரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு வாழ்கிறாங்களோ, நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்கித்தாங்கப்பா. கடனில் நிறைய குடும்பத்தில் மூழ்கி போய் கிடக்குறாங்கப்பா. கடன் வாங்கினவங்க அடிமை என்று எழுதப்பட்டிருக்கு. நித்தம் 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 போராடி போராடி கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு அவமானத்தோடு நான் வாழ்வதா மரிப்பதா பல எண்ணங்களோடு பல சிந்தனையோடு குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாமல் துக்கத்தோடு அப்பா மூழ்கி போயிருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. அந்த குடும்பத்தை கர்த்தர் தொட்டு தூக்கி எடுக்க வேண்டும். கற்பத்தில் நினைக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிப்பீங்களாப்பா. மாசமாக இருக்காங்க, ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்திய கூடது கிருபைக்காக நன்றி. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, பாவத்தை மன்னித்து அக்கிரமத்தை மன்னித்து மீறுதல் பாவத்தை மன்னித்து ஏற்ற வாசலை திறந்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் புரிந்து கொள்ளாமல் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனைக்கு போகிறாங்கப்பா. மதுபான அடிமையில் இருக்காங்க, விக்கிர வழிபாடில் இருக்காங்க, விபச்சார அடிமையில் இருக்காங்க, மாந்திரீகத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்க. மதுபான அடிமையிலே எந்த குடும்பத்தில் பாவ அடிமையில் வாழ்கிறாங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்ப வேண்டும். அந்த குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்த எல்லா வானமுள்ள சர்ப்பத்தின் கிரியை எல்லா கிரிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறியப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. இன்பமான தூக்கம் தாங்க. அதிகால வெளியே உங்களுடைய பாதவில்லை கண் விழிக்க கதை கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். தேவனர்லி அப்போ மினிஸ்டரில் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். இந்த நாள் முழுவது எல்லா கருத்திலும் கற்று பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. உமக்கு பிரியமானபடி உண்மையாக வாழ எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்தில் ஜனங்கள் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. அதிகாலவில்லை உங்களுடைய சமூகத்திலே கண் விழித்து ஜெபிக்க கதை கிருபை செய்யுங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தர் கூட இருந்து எல்லா காரியத்திலையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் பலவீனத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தீர்காயுசு தந்து பரிபூர்ணமான சுகம் தந்து ஆரோக்கியம் தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிடும். எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனில் அர்ப்பணிடும். வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, வீடு கட்டுறதுக்காக ஜெபிக்கிறாங்க, பல குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்க. அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கதை கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென்.
தேவனுக்கே மகிழ்ந்ததாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.